அதாவது அவங்களுடைய இன்டர்வியூவில் ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, ஆண்களை ஏன் வெறுக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. நான் வெறுக்கலாம் இல்லை, என் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் நடந்திருக்கு, அந்த போராட்டங்களுக்கு காரணம் ஆண்களாக இருந்திருக்காங்கன்றத தவிர ஆண்களை நான் வெறுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்கள் உங்களை பார்த்து பயப்படுறாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியல, அதை நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்கள வந்துட்டு சட்டமன்றத்தில் அவங்க முடிய இது பண்ணி கீழே தள்ளி அந்த சாரி இது பண்ணி நிறைய நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு அப்புறமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்க ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆளுமையாக மாறி இருக்காங்க. சில விஷயங்கள் நம்மளை செதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே போகும்போது ஒரு சபதம் போட்டு போகிறாங்க. நான் முதல்வராகத்தான் இங்கே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ஜெயிச்சுட்டு தான் உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி சபதம்லாம் போட்டு போகிறாங்க அப்படின்னா சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீ போயே ஆகணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்குன்னு தான் அர்த்தம்.